Hi students, exercise 3.2 la fourth sum பார்க்க போறோம். Find a polynomial equation of minimum degree with rational coefficients having root 5 minus root 3 as a root அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கொடுத்திருக்க 1 root எழுதிக்கலாம். 1 root equal to root 5 minus root 3. Next other roots எழுதிக்கலாம். இந்த ரூட் யூஸ் பண்ணி நம்ம அதர் ரூட்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதர் ரூட்ஸாக இதோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3. நெக்ஸ்ட் ரூட் எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம்னா இதோட சைனை சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3. நெக்ஸ்ட் ரூட் மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3. அப்போ நமக்கு டோட்டலாக 4 ரூட்ஸ் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு டூ ரூட்ஸாக எடுத்துக்கலாம். இந்த ரூட்டையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ். ஃபஸ்ட்டு ரூட் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 அண்ட் செகண்ட் ரூட் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3. இது ரெண்டையும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட். Sum of the root. First root root 5 minus root 3 sumங்கிறதுனால plus second root root 5 plus root 3. அப்ப plus root 3யும் minus root 3யும் cancel ஆயிடும். பேலன்ஸ் இங்க ஒரு root 5 இருக்கு, இந்த பிளேஸ்ல ஒரு root 5 இருக்கு, ரெண்டு பாசிட்டிவ் சைன்ல இருக்கு. ஸோ ஆட் பண்ணோம்னா plus 2 root 5. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். Product of the root. अब அதே சேம் ரூட்டை நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். root 5 minus root 3 into root 5 plus root 3. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a plus b into a minus bன்னு இருக்கு. அப்போ a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருந்தால் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ ஏங்கிற பிளேஸில் இங்கே என்ன இருக்குது? root 5 இருக்குது. ஃபார்முலாவில் உள்ள ஸ்கொயர் மைனஸ் பிங்கிற பிளேஸில் என்ன இருக்குது? ரூட் 3 இருக்குது. ஃபார்முலாவில் உள்ள ஸ்கொயர். ரூட் 5 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 5 கிடைக்கும். ரூட் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 கிடைக்கும். அப்போ 5லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். அப்போ சம் ஆஃப் த ரூட்டும் தெரிஞ்சிச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் தெரிஞ்சிச்சு. நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் product of the root equal to 0. Value substitute பண்ணிடலாம். அப்போ x square minus sum of the root value 2 root 5. இந்த x எடுத்து அப்படியே எழுதிக்கணும். plus product of the root value 2 is equal to 0. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 root இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் with roots. Next 2 roots எடுத்துக்கலாம். Next 2 roots minus root 5 minus root 3 minus root 5 plus root 3. இந்த ரெண்டு ரூட்டை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ sum of the root. Sum of the root. First root minus root 5 minus root 3 சம்ங்கிறதுனால ப்ளஸ் செகண்ட் ரூட் மைனஸ் 5 ப்ளஸ் ரூட் 3. இப்போ இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரூட் 5 ரூட் 5 இங்கே ரூட் 5. அப்போ மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ரூட் 3. இப்போ ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 கேன்சல் ஆகிடும். ரெண்டும் சேம் சைனாக இருக்கிறதுனால மைனஸ் ஆட் பண்ணோம்னா 2 root 5. இது சம் ஆஃப் த ரூட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரெண்டு ரூட்டையும் ப்ராடக்டில் எழுதிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கேயும் மைனஸ் இருக்குது, இந்த பிளேஸ்லேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? root 5 ப்ளஸ் root 3 இருக்கும். இங்கே இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், செகண்ட் நெகட்டிவ் எழுதிக்கலாம். மைனஸ் ரூட் 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கேயும் ரூட் 5 இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ரூட் 3 ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரூட் 3, செகண்ட் வந்து நம்ம ரூட் 5ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். மைனஸ்
ரூட் 3 ஃபஸ்ட்டும் ரூட் 5 செகண்டும் எழுதிக்கலாம். ஏன்னா ஃபார்முலா ஃபார்மேட்டில் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், a + b இன்ட்டு a - b ஃபார்மேட்டில் இருக்குது. வெளியில் உள்ள மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? a + b இன்ட்டு a - b எப்படி எழுதலாம்? a² - b²ன்னு எழுதலாம். அப்போ ஏங்கிற பிளேஸில் இங்கே என்ன இருக்குது? ரூட் 3 இருக்குது. அப்போ ரூட் 3யை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். மைனஸ் பிங்கிற பிளேஸில் என்ன இருக்குது? ரூட் 5 இருக்குது. ரூட் 5வை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ரூட் 3யை ஸ்கொயர் பண்ணோன்னா 3 கிடைக்கும். ரூட் 5வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். அப்போ இந்த மைனஸ் அப்படியே வச்சுட்டு 3ல் 5 போயிடுச்சுன்னா என்ன வரும்? -2 வரும். ஆல்ரெடி நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2ன்னு ஆகிடும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோன்னா x² மைனஸ் sum of the root into x plus product of the root equal to 0. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். -2 ரூட் 5 அப்படிங்கிற வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். +2 ரூட் 5 ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வேல்யூ நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். +2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு ஆல்ரெடி முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x² மைனஸ் 2 ரூட் 5x +2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் இந்த x அப்படியே எழுதிக்கணும். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் x² plus 2 root 5x plus 2 is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே x² plus 2 இருக்குது, இந்த பிளேஸ்லையும் x² plus 2 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னா ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட்டு x² இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு x² plus 2வை எடுத்து எழுதிக்கலாம். x² plus 2 minus 2 root 5 அடுத்தது எழுதிக்கலாம். இங்கேயும் அதே ஈக்குவேஷனில் x² plus 2 எழுதிட்டு +2 root 5xஐ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், இங்கேயும் x² plus 2 இருக்குது, இந்த பிளேஸ்லையும் x² plus 2 இருக்குது. இங்கேயும் 2 root 5x இருக்குது, இங்கேயும் 2 root 5x இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது, பட் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a - b இன்ட்டு a + bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a² - b²ன்னு எழுதிக்கலாம். ஏயோட வேல்யூ என்ன? x² plus 2. மேலே ஃபார்முலா உள்ள ஸ்கொயரை போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். பியோட வேல்யூ 2 root 5x ஃபார்முலாவில் உள்ள ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இது a + b ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்கா? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். a² plus 2ab plus b². அப்போ ஏங்கிற பிளேஸில் x², பிங்கிற பிளேஸில் 2. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு ஸ்கொயர் போடணும். அப்போ x², ஏவோட வேல்யூ ஃபார்முலாவில் உள்ள ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு +2, ஏவோட வேல்யூ x², பியோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் உள்ள ப்ளஸ் b²னா 2². இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 2க்கு உண்டு, ரூட் 5க்கு உண்டு, எக்ஸுக்கு உண்டு. இந்த மைனஸ் நம்ம அப்படியே போட்டுடலாம். 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 கிடைக்கும், ரூட் 5 ஸ்கொயர் பண்ணோன்னா 5 கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x² ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த பிளேஸில் ஒரு ஸ்கொயர் இருக்கா? அப்போ 2 × 2 என்னவாயிடும்? 4ன்னு ஆகிடும். x⁴. இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 × 2 4ன்னு ஆகிடும். 4x². இந்த பிளேஸில் பாருங்கள், 2 ஸ்கொயர் பண்ணோன்னா என்னவாயிடும்? 4 ஆகிடும். மைனஸ் 4 × 5 20. அப்போ 20x² ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். x⁴, இந்த பிளேஸில் ஒரு x² இருக்குது, இந்த பிளேஸில் ஒரு x² இருக்குது. சைன் பார்த்தோன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ 20ல் 4 போக என்னவாயிடும்? 16 ஆகிடும். கிரேட்டர் நம்பர் மைனஸ், அப்போ மைனஸ் இங்கே போட்டுட்டு -16x². கான்ஸ்டன்ட் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை அப்படியே எழுதிடலாம். ஈக்குவல் டு 4. இதுதான் நமக்கு தேவையான மினிமம் பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் மினிமம் டிகிரி ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க இல்லையா? இதுதான்.